அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நான் பார்க்குள்ளது 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமிற்கான ஃபுல் மாடல் தேர்வில் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடை குறிப்புகளை பார்க்கலாம். ஏற்கனவே நாம் பொதுத்தமிழ் பகுதியில் இருந்த வினாக்களுக்கான விடை குறிப்புகளை பார்த்துருக்குறேங்க. அந்த வினாக்களுக்கான விடை குறிப்புகளை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்காங்க. நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு உங்களுக்கு இந்த முழு மாதிரி தேர்வு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஜிகே பகுதியில் இருக்க கேள்விகளுக்கான விடை குறிப்புகளை மட்டும் பார்க்க போகிறோம். 101 கீழ்காணும் மாநிலங்களில் எது இந்திய மாநிலத்தை மொழிவாரியாக மறுசீரமைக்க பரிந்துரைத்தது? இந்திய மாநிலத்தை மொழிவாரியாக மறுசீரமைக்க பரிந்துரைத்த ஆணையம் பசலலி ஆணையம். கேள்வி 102 பின்வரும் இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி உச்சநீதிமன்றத்திற்கு சிறப்பு அனுமதி மனுவினை ஏற்கும் அதிகாரத்தை வழங்குகிறது? உச்சநீதிமன்றத்திற்கு சிறப்பு அனுமதி மனுவினை ஏற்கும் அதிகாரத்தை வழங்கும் விதி ஆர்டிகல் 136. கேள்வி எண் 103 கீழ்கண்ட எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அடிப்படை உரிமைகள் மீதான நாடாளுமன்றத்தின் சட்ட திருத்த அதிகாரத்தை வரையறுத்தது? கேசவானந்தா பாரதி வழக்கில் அதிகாரத்தை வரையறுத்தது. கேள்வி 104 டேஸ் அரசியலமைப்பின் 280வது பிரிவின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது? நிதி ஆணையம் பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 280 பிரிவின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது. கேள்வி எண் 105 தொடக்க கல்வி கற்றலை அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ள சட்டப்பிரிவு எது? தொடக்க கல்வி கற்றலை அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ள சட்டப்பிரிவு 21A. கேள்வி எண் 106 தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? தமிழகத்தில் மாநிலங்களவையில் 18 உறுப்பினர்களும் மக்களவையில் 39 உறுப்பினர்களும் தேர்வு செய்யப்படுகின்றனர். கேள்வி எண் 107 லோக் ஆயுக்தா அமைப்பு மகாராஷ்டிரா மாநிலத்தில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? லோக் ஆயுக்தா அமைப்பு ஃபஸ்ட்டு மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் தான் தொடங்கியிருப்பாங்க, 1971. கேள்வி எண் 108 பண மசோதா பற்றி 4 கூற்று தந்திருக்காங்க. இதில் எது சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. 1 மாநிலங்களவையில் இதை அறிமுகப்படுத்த முடியாது. சரி, பண மசோதாவை மாநிலங்களவையில் அறிமுகப்படுத்த முடியாது. சபாநாயகரால் சான்றளிக்கப்பட வேண்டும் பண மசோதா. சரி. மாநிலங்களவையால் திருத்தப்படலாமா பண மசோதா? திருத்தப்பட முடியாது. குடியரசுத் தலைவர் தாமதமின்றி ஒப்புதல் அளிக்க வேண்டும் பண மசோதாவிற்கு. சரி. அப்போது சரியானது 1, 2, 4 சரி. கேள்வி எண் 109 மக்களவை மற்றும் ஒவ்வொரு மாநில சட்டமன்றங்களிலும் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என கூறும் இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு யாது? அப்போ வயது வந்தோர் வாக்குரிமைக்கான ஆர்டிகல் 326. கேள்வி எண் 110 அதிகார பிரிவினை மற்றும் சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்துக்களை உச்சநீதிமன்றம் உயர்த்தி பிடித்த வழக்கு எது? பீகார் மாநில அரசு வெர்சஸ் பால் முகுந்த் ஷா வழக்கு. கேள்வி எண் 111 பொறுத்துக பிரிவு 25 எதை சொல்லுதுன்னா எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் உரிமை உள்ளதுன்னு சொல்லியிருக்கு. ஆர்டிகல் 26 என்ன சொல்லுதுன்னா சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமையை பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 27 என்ன சொல்லுதுன்னா எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரத்தை குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 28 என்ன சொல்லுன்னா மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமையை வழங்கியுள்ளது. இப்போ சரியானோட ஆப்ஷன் சி. 112வது கேள்வி எந்த சட்டப்பிரிவின் படி குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ நடுவண் அரசின் நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்பின்படி செயல்படுத்துகிறார்? விதி 53. கேள்வி எண் 113 பொறுத்துக திருவிருத்தம் நூலை எழுதியது நம்மாழ்வார். திருப்பள்ளி எழுச்சி நூலை எழுதியது தொண்டரடிப்பொடி ஆழ்வார். திருப்பதிகத்தை பாடந்து திருப்பான் ஆழ்வார். நெடுந்தாண்டகத்தை பாடந்து திருமங்கை ஆழ்வார். சரியானுடைய ஆப்ஷன் சி. கேள்வி எண் 114 பத்துப்பாட்டு நூல்களில் புறநூல்களில் தவறானது எது? பட்டினப்பாலை அகநூலில் வரும். ஸோ பத்துப்பாட்டு நூல்களில் தவறானது, புறநூல்களில் தவறானது ஆப்ஷன் டெல்லி பட்டினப்பாலை. கேள்வி எண் 115 நன்னெறி என்ற நூலை இயற்றியவர் யார்? சிவபிரகாசர். கேள்வி எண் 116 பொறுத்துக அகழ்வாயு நடைபெறும் இடங்கள் குறிப்பாக 2024 திருமலாபுரம் எந்த மாவட்டம்னா தென்காசி மாவட்டம். கொங்கல் நகரம் திருப்பூர் மாவட்டம். மருங்கூர் கடலூர் மாவட்டம். சென்னானூர் கிருஷ்ணகிரி மாவட்டம். சரியானோடைய ஆப்ஷன் பாம்பே. கேள்வி எண் 117 பொருந்தாத இணை எது? பாயிரவியல் அதிகாரம் 4, இல்லறவியல் 20, துறவரவியல் 13 வந்திருக்குன்னு இங்கே 14 தந்திருக்காங்க. பொருந்தாதது இணை ஆப்ஷன் சி. அதே ஊழியல் 1. 118 பொருட்களவை நூல் என்று அழைக்கப்படும் நூல் எது? பரிபாடல்.
கேள்வி எண் 119. திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? மணக்குடவர். கேள்வி எண் 120. உலகத்தின் அளவை விட மிக பெரியதாகும் என்று வள்ளுவர் குறிப்பிடுவது உரிய காலத்தில் செய்த உதவி. காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. உரிய காலத்தில் செய்த உதவி. கேள்வி எண் 121. தமிழரின் கலை, நாகரிகம், பண்பாடு முதலானவற்றை உள்ளடக்கிய கருவூலமாக திகழும் நூல் எது? சிலப்பதிகாரம். கேள்வி எண் 122. அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி தொழில் ஊமை அணி. கேள்வி எண் 123. நவீன இந்தியாவின் முதல் நாணயம் ஆங்கிலேய ஆட்சியில் வெளியிடப்பட்ட ஆண்டு 1862. கேள்வி எண் 124. பொருந்தாத இணை எது? அடையார் போர் 1746 நடைபெற்றது, சரி. ஆம்பூர் போர் 1749, சரி. ஆற்காட்டு போர் 1752 இருக்குது. ஆற்காட்டு போர் 1751 வந்துக்கணும், 52 இருக்குது. அப்போது பொருந்தாத இணை ஆப்ஷன் சி. அதே வந்தவாசி போர் 1760 தான் நடைபெற்றது. கேள்வி எண் 125. அரசு ஊழியர்களுக்கு தேவையான பயிற்சியை அறிமுகப்படுத்தியவர் யார்? அரசு ஊழியர்களுக்கு தேவையான பயிற்சியை அறிமுகப்படுத்தியவர் வெல்லஸ்லி பிரபு. கேள்வி எண் 126. பொறுத்துக. டெல்லி புரட்சி அடக்கந்து யார்னா ஜான் நிக்கல்சன். லக்னோவுக்கு புரட்சி அடக்கந்து ஹென்றி லாரன்ஸ். கான்பூரில் புரட்சி அடக்கந்து சர் கேலின் கேம்பல். ஜான்சி மற்றும் குவாலியரை புரட்சி அடக்குது ஜெனரல் அக்ரோஸ். பீகாரில் புரட்சி அடக்குது வில்லியம் டெய்லர். சரியானுடைய ஆப்ஷன் பாம்பே. கேள்வி எண் 127. ஆங்கில ஆட்சிக்கு எதிராக முதலில் எழுந்த சன்னியாசி அந்தோலன் கிளர்ச்சி தோன்றிய இடம் எது? ஆங்கில ஆட்சிக்கு எதிராக முதலில் எழுந்த சன்னியாசி அந்தோலன் கிளர்ச்சி தோன்றிய இடம் வங்காளம். கேள்வி எண் 128. அக்பரின் காலத்தில் எந்த மாநிலம் 7 போர் புரிந்து கொள்ளும் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது? குஜராத் மாநிலம். கேள்வி எண் 129. சிந்து சமவெளி நாகரிகம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகள் எது சரியான தேர்வு? சரியான கூற்று தேர்வு செய்க. 1. இது மதச்சார்பற்ற நாகரிகம் முதன்மையானதாக காணப்பட்டது, மேலும் மதமானது ஒருபோதும் சமுதாயத்தில் ஆக்கிரமிக்கப்படவில்லை. 2. இக்காலத்தில் ஜவுளி தொழிற்சாலை உற்பத்தியில் பருத்தி முக்கிய பங்கு வகித்தது. இப்போ இதில் சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 சரி. கேள்வி எண் 130. விஜயநகரத்து ரோஜா வியாபாரிகளை பற்றி குறிப்பிட்டவர் யார்? விஜயநகரத்து ரோஜா வியாபாரிகளை பற்றி குறிப்பிட்டவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பாம்பே, அப்துல் ரசாக். கேள்வி எண் 131. அமத்யா அல்லது மஜும்தார் என்பவரை மராத்திய ஆட்சியில் நியமனம் செய்தவர் யார்? அமத்யா அல்லது மஜும்தார் என்பவரை மராத்திய ஆட்சியில் நியமனம் செய்தவர் 1. அவர் மாநிலத்தின் வரவு செலவு கணக்கை பார்ப்பதில் பொறுப்பாக நியமிக்கப்பட்டார். மன்னரின் பாதுகாப்பு மற்றும் தனி உதவியாளராகவும் அவரின் தினசரி வேலைகள் மேற்பார்வையிடுதல். வெளியுறவுத்துறை மந்திரியாக நியமிக்கப்பட்டார். அரண்மனைக்கு வரும் தபால்களை பார்ப்பது அவரின் கடமையாகும். மேற்கூறியவற்றில் எது சரியான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. சரியானது 1 மட்டும்தான் சரி. அதாவது அமத்யா அல்லது மஜும்தார் என்பவரை மராத்திய ஆட்சியில் நியமனம் செய்தனர். எதுக்காகனா மாநிலத்தின் வரவு செலவு கணக்கை பார்ப்பதில் பொறுப்பாக நியமிக்கப்பட்டார். யார்? அமத்யா அல்லது மஜும்தார். கேள்வி எண் 132. கல்கத்தாவில் உள்ள விக்டோரியா மெமோரியல் ஹால் யார் ஆட்சியில் கட்டப்பட்டது? கல்கத்தாவில் உள்ள விக்டோரியா மெமோரியல் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா கர்சன் பிரபு ஆட்சியில் கட்டப்பட்டது. கேள்வி எண் 133. மொகஞ்சதரோ எந்த மாவட்டத்தில் உள்ளது? மொகஞ்சதரோ வந்து லர்கானா மாவட்டத்தில் உள்ளது. கேள்வி எண் 134. இந்திய அரசு புதிய தொழில் கொள்கையை அறிவித்த நாள். இந்திய அரசு புதிய தொழில் கொள்கையினாவே ஜூலை 24, 1991 அறிவிச்சிருக்கோம். கேள்வி எண் 135. பொறுத்துக. திருச்சிராப்பள்ளினாவே பெல் தொழிற்சாலை இருக்கும். கரூரில் காகித தொழிற்சாலை TNPL இருக்கும். சேலத்தில் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் இருக்குது, இரும்பு எஃகு உற்பத்தி. 4th வந்து கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்கன்னா மாவரைக்கும் இயந்திரம். தூத்துக்குடி ரசாயன உற்பத்தி. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி எண் 136. பொருந்தாத இணை எது? பெரும் பிரிவினை ஆண்டு 1921 ரொம்ப முக்கியமானது எக்கனாமிக் ரிலேட்டடாக. பெரும் பிரிவினை ஆண்டு ஏற்பட்டது 1921. சிறு பிளவு ஆண்டு 1952. 52 கிடையாது, 1951 சிறு பிளவு ஆண்டு ஏற்பட்டது. அப்போது பொருந்தாத இணை ஆப்ஷன் பாம்பே. மக்கள் தொகை வெடிப்பாண்டு 1961 சரியா. மக்கள் தொகை மாறுதல் 2011 சரி. இப்போ பொருந்தாத இணை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி எண் 137. பொறுத்துக. முதல் 5 ஆண்டு திட்டம் எராட்டோமர் மாதிரி. 2ஆம் 5 ஆண்டு திட்டம் மகளனோபிஸ் மாதிரி. 3வது 5 ஆண்டு திட்டம் காட்கில் திட்டம். 5ஆம் 5 ஆண்டு திட்டம் DP தார் திட்டம். சரியான ஆப்ஷன் பாம்பே. கேள்வி எண் 138. பொருந்தாத இணை எது? 20 அம்ச திட்டம் 1975 தொடங்கப்பட்டது சரி. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் 1988 சரி. ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி ட்ரைசெம்னு சொல்லுவாங்க. ட்ரைசெம் வந்து பார்த்திங்கன்னா
1980 கேட்டிங்கன்னா 80 கிடையாது, 1979. அப்போ பொருந்தாத இணை ஆப்ஷன் சி. அதே தேசிய ஊரக நலத்திட்டம் 2005 தான் தொடங்கியிருப்பாங்க. 139வது கேள்வி, சார்க் அமைப்பு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. சார்க் அமைப்புனாவே 1985. கேள்வி எண் 140 பொறுத்துக. அனிமியானா இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறைதலை அனிமியான்னு சொல்லுவாங்க. அனிமியா என்பது இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறைதல் அனிமியா. லியூகோசைட்டோசிஸ்னா இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை அதிகரித்தல். இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை அதிகரித்தல் லியூகோசைட்டோசிஸ்ன்னு சொல்லலாம். லியூகோபீனியானா இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை குறைதல். இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை குறைதல் லியூகோபீனியான்னு சொல்லலாம். த்ரோம்போசைட்டோபீனியானா இரத்த தட்டுகளின் எண்ணிக்கை குறைதல். சரியான ஆப்ஷன் சி. 141வது கேள்வி, அனைவரிடமிருந்து இரத்தம் பெறுபவர். எல்லா வகையான இரத்தத்திலிருந்து பெறுபவர் யாருன்னா ஏபி இரத்த வகை. அதே யூனிவர்சல் டோனர்னா ஓ இரத்த வகை வரும். 142வது கேள்வி, கண்ணின் விழித்திரையிலும் நாசித்துளில் உள்ள ஆல்ஃபாக்டரி எபித்திலியத்திலும் காணப்படுவது எது? இருமுனை நியூரான்கள். கேள்வி 143, தேங்காயின் இளநீரில் அதிகமாக காணப்படும் தாவர ஹார்மோன் எது? தேங்காயின் இளநீரில் அதிகமாக காணப்படும் தாவர ஹார்மோன் சரியானது ஆப்ஷன் சி, சைட்டோகைனின். கேள்வி 144, பெரியவர்களில் தைராய்டு ஹார்மோன் குறைவாக சுரப்பதால் ஏற்படுவது எது? பெரியவர்களில் தைராய்டு ஹார்மோன் குறைவாக சுரப்பதால் ஏற்படுவது மிக்சிடிமா. பெரியவர்களுக்கு தைராய்டு ஹார்மோன் குறைவாக சுரந்தால் என்ன நோய் ஏற்படுதுன்னா மிக்சிடிமா நோய். கேள்வி எண் 145, ஹேலைட் தாதுக்களில் பொருந்தாதது எது? கிரியோலைட், புளுஸ்பார், பாறை உப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா ஹேலைட் தாதுக்களில் வரும். அப்போ பொருந்தாதது கலினா. கேள்வி எண் 146, மிகவும் குறைந்த ஊடுருவும் திறன் கொண்ட கதிர் எது? மிகவும் குறைந்த ஊடுருவும் திறன் கொண்ட கதிர் ஆல்பா கதிர். கேள்வி எண் 147, வேர் முண்டுகளில் நைட்ரஜனை நிலைநிறுத்துபவை எவை? ரைசோபியம். கேள்வி எண் 148, வானம் நீல நிறமாக இருப்பதும் அல்லது தோன்றுவதற்கு காரணமாக இருப்பது டிண்டால் விளைவு. கேள்வி எண் 149, தனிமவரிசை அட்டவணையில் 118வது தனிமமாக கண்டுபிடிக்கப்பட்ட தனிமம் எது? ஓகனெசன். கேள்வி எண் 150, திரவ அலோகத்திற்கு எடுத்துக்காட்டு புரோமின். கேள்வி எண் 151, உலகிலேயே மிகவும் லேசான சேர்மம் எதுனா கிராபின். கேள்வி எண் 152, திரவ அழுத்தத்தில் உள்ள வேறுபாடுகளை அறிய கருவி மானோமீட்டர். கேள்வி எண் 153, ஐக்கிய இந்திய தேசிய கழகத்தை உருவாக்கியவர் யார்? ஐக்கிய இந்திய தேசிய கழகத்தை உருவாக்கியவர் சர் சையத் அகமது கான். கேள்வி எண் 154, வேத காலத்திற்கு திருமுகள் என்ற முழக்கத்தை முழங்கியவர் யார்? சுவாமி தயானந்த சரஸ்வதி. கேள்வி எண் 155, இந்திய தேசிய காங்கிரஸ் கீழ்கண்டவற்றுள் எந்த நாளை முதல் சுதந்திர நாளாக அறிவித்தது? ஜனவரி 26, 1930 தான் முதல் சுதந்திர நாளாக ஐஎன்சி அறிவிச்சிருக்கும். கேள்வி எண் 156, கீழ்கண்டவற்றுள் எது கரிம பாஸ்பரஸ் பூச்சிக்கொல்லி அல்ல? கரிம பாஸ்பரஸ் பூச்சிக்கொல்லினாவே மாலத்தியான், பாரத்தியான், டிஇபிபி. அதே போர்டாக்ஸ் கலவை வந்து பார்த்தீங்கன்னா பூஞ்சை கொல்லிக்கு எடுத்துக்காட்டு. போர்டாக்ஸ் கலவை பூஞ்சை கொல்லிக்கு எடுத்துக்காட்டு. இங்கே கரிம பாஸ்பரஸ் பூச்சிக்கொல்லிக்கு அல்லாதது போர்டாக்ஸ் கலவை. கேள்வி எண் 157, பாலகங்காதர திலகர் சிவாஜி திருநாளை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தினார்? பாலகங்காதர திலகர் சிவாஜி திருநாளை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தினார்? 1896. கேள்வி எண் 158, இந்து தர்ம பரிவர்த்தனை சபை எனும் அமைப்பு யாரால் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இந்து தர்ம பரிவர்த்தனை சபை வந்து பார்த்தீங்கன்னா மதன் மோகன் மாளவியாவால் 1906 தொடங்கப்பட்டது. கேள்வி எண் 159, விஜயநகர காலத்திய அழகுமிக்க கல்யாண மண்டபங்களுள் ஒன்று டேஸில் உள்ள கோயிலில் காணப்படுகிறது? காஞ்சிபுரத்தில் உள்ள கோயிலில் காணப்படுகிறது. கேள்வி எண் 160, தமிழ்நாடு மனித உறுப்பு மாற்று ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு? தமிழ்நாடு மனித உறுப்பு மாற்று ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2014. கேள்வி எண் 161, மேத்ஸ் கொஸ்டின். 161 பார்த்தீங்கன்னா சரியான ஆப்ஷன் சி. 162 ஆப்ஷன் பாம்பே. 163 ஏ. 164 பாம்பே. 165 பாம்பே. 166 ஏ. 167 ஏ. 168 டெல்லி. 169 டெல்லி. 170 சி. 171, வரி வசூலிக்கும் வழிமுறையை ரைத்து வாரியில் புகுத்தியவர்? வரி வசூலிக்கும் வழிமுறையை ரைத்து வாரியில் புகுத்தியவர் சர் தாமஸ் மன்றோ. கேள்வி எண் 172, வந்தே மாதரம் என்ற பாடல் டேஸ் மொழியில் பக்கிம் சந்திர சட்டர்ஜியால் இயற்றப்பட்டது? வந்தே மாதரம் என்ற பாடல் சமஸ்கிருத மொழியில் பக்கிம் சந்திர சட்டர்ஜியால் இயற்றப்பட்டது. கேள்வி எண் 173, நீதி கட்சியின் முக்கியமான நோக்கம் எது? நீதி கட்சியின் முக்கியமான நோக்கம் அரசு பணிகளில் பிராமணர் அல்லாதவர்களை பங்கேற்க செய்தல். கேள்வி எண் 174, ஈவே ராமசாமி பற்றிய தவறான கூற்று எது?
வைக்கம் வீரர் என்று அழைக்கப்படுகிறார். சரி. இவர் குருகுல கல்வி முறை ஆதரித்தாரா? கிடையாது, எதிர்த்திருப்பார். பெரியார். சுயமரியாதைக்கு தோற்றுவித்தார். சரி. சுயமரியாதை திருமணத்தை ஆதரவு தந்தார். சரி. அப்போ தவறானது ஆப்ஷன் பாம்பே. 175 சட்டமும் விதிகளும் மக்களுக்காகத்தான், ஆனால் மக்கள் சட்டத்திற்காகவும் விதிகளுக்காகவும் அல்ல என்று கூறியவர் காமராசர். சட்டமும் விதிகளும் மக்களுக்காகத்தான், ஆனால் மக்கள் சட்டத்திற்காகவும் விதிகளுக்காகவும் அல்ல என்று கூறியவர் காமராசர். கேள்வி எண் 176 தக்கான பீடபூமியின் வடிவம் என்ன? முக்கோண வடிவம். கேள்வி எண் 177 கங்கை ஆற்றின் மிகப்பெரிய துணையாறு எது? யமுனை. கேள்வி எண் 178 தக்கான பகுதியில் உள்ள பசால்ட் பாறைகளிலிருந்து உருவான மண் கரிசல் மண். கேள்வி எண் 179 ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம் எந்த திட்டத்தின் மூலம் பயனடைகின்றன? ராஜஸ்தானும் மத்திய பிரதேசம் சம்பல் பள்ளத்தாக்கு திட்டத்தின் மூலம் பயனடைகின்றன. கேள்வி எண் 180 நாட்டின் மிக பழமையான எண்ணெய் வயல் எது? திக்பா எண்ணெய் வயல் நாட்டின் மிக பழமையான எண்ணெய் வயலாக கருதப்படுகிறது. திக்பா எண்ணெய் வயல் அசாம் மாநிலத்தில் உள்ளது. கேள்வி எண் 181 58வது ஞானப்பீட விருது பெற்றவர்கள். இந்த ஆண்டுக்கான 58வது ஞானப்பீட விருது 2 பேர் பெற்றிருப்பாங்க. ஒன்று ராம்பத்ர சாரியா மற்றும் குல்சார். கேள்வி எண் 182 2024 ஆண்டுக்கான உலக முதலீட்டாளர் மாநாடு சென்னையில் நடைபெற்ற நாட்கள். 2024க்கான உலக முதலீட்டாளர் மாநாடு சென்னையில் ஜனவரி 7 மற்றும் 8 ஆகிய நாட்களில் நடைபெற்றது. கேள்வி எண் 184 பிரிக்ஸ் கூட்டமைப்பில் தற்போது உள்ள நாடுகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 10. 184வது கேள்வி ஆதித்யா விண்கலம் ஏவப்பட்ட நாள் செப்டம்பர் 2, 2023. கேள்வி எண் 185 லாங்வுட் சோலை காப்புக்காடு எங்கு உள்ளது? லாங்வுட் சோலை காப்புக்காடு நீலகிரியில் உள்ளது. கேள்வி எண் 186லேருந்து 200 வரை மேத்ஸ் கொஸ்டின். கீ ஆன்சரை மட்டும் பார்க்கலாம் டைரெக்டாக. 186க்கு பாம்பே, 187க்கு ஏ, 188க்கு டெல்லி, 189 டெல்லி, 190 பாம்பே, 191 பாம்பே, 192 டெல்லி, 193 பாம்பே, 194 டெல்லி, 195 சி, 196 பாம்பே, 197 ஏ, 198 சி, 199 பாம்பே, 200 டெல்லி. ஸோ இந்த வீடியோவில் ஜிகே பகுதிக்கான விடைக்குறிப்புகளை பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.